வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வேதாத்ரியம். 5 அளவுமுறை காத்தால் அறிவில் உயரலாம். அது என்ன 5? பார்க்கலாம் வாங்க. மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக வந்தது யார்? சாட்சாத் அந்த பரபிரம்மமான கிருஷ்ண பரமாத்மா தான். அப்படித்தானே? அந்த தேரில் பூட்டியிருக்கும் 5 குதிரைகள் எதை குறிக்கின்றன? மனிதனின் 5 புலன்களான தோல், நாக்கு, மூக்கு, கண் மற்றும் காது. அந்த குதிரையின் கடிவாளம் யார்கிட்ட இருந்தது? ஜீவாத்மாவான அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மாவிடம் தன்னை முழுவதுமாக ஒப்புவித்ததால், அதாவது டோட்டல் சரண்டர் ஆனதால் அந்த கடிவாளம் கிருஷ்ணன் கையில் இருந்தது. அதனால்தான் கட்டுக்குள் இருந்தது. அதுபோல் நமது 5 புலன்களையும் மனது ஆளக்கூடாது, அறிவுதான் ஆள வேண்டும். அப்படி என்றால்தான் அறிவில் உயர்ந்து ஆன்ம விடுதலை நாம் எளிதில் பெறலாம். முதல்ல இந்த 5 புலன்களில் 2 அறிவு ஜீவன்களில் இருந்து 5 அறிவு உடைய ஜீவன்கள் எப்படி மாட்டிக்கொள்கின்றன என்று பார்க்கலாம். முதல்ல தோல் எனும் தொடு உணர்வு மிகுதியால் மனிதர்களிடம் மாட்டிக்கொள்ளும் யானை. இப்போ ஒரு யானையை, ஆண் யானையை பிடிக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய குழி தோண்டி அதில் பசுமையான புல்களை மேல் முடிய போட்டு வச்சுருவாங்க. அந்த குழிக்கு அந்த பக்கம் பெண் யானையை நிப்பாட்டி வச்சுருவாங்க. இந்த பக்கம் உள்ள ஆண் யானை என்ன பண்ணும்? அந்த பெண் யானையை பார்த்தவுடன் அதனோடு தன்னை இணைத்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஓடி வரும். அப்படி ஓடி வரும்போது அந்த பசும் புல்ல காலை வச்ச உடனே அது அந்த குழிக்குள்ளே மாட்டிக்கொள்ளும். இப்படி தான் அது தோல் எனும் தொடு உணர்வு மிகுதியால் அது மனிதர்களிடம் மாட்டிக்கொள்ளுது இல்லையா? சுவை உணர்வின் காரணமாக தூண்டிலில் சிக்கிக்கொள்ளும் மீன்கள். அதாவது ஆற்றில் நிறைய புழுக்கள் இருக்கும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு மனிதன் அந்த தூண்டிலில் ஒரே ஒரு புழுவை வச்சு மீனை பிடிக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறப்ப இந்த மீன் என்ன பண்ணும்? மற்ற புழுக்களெல்லாம் விட்டுட்டு இந்த தூண்டிலில் உள்ள புழுவை பிடிக்கணுங்கிற வேகத்தில் அதோட சுவை உணர்வால் அது மனிதர்களிடம் மாட்டிக்கொள்கிறது. வாசனை மயக்கத்தில் தன்னை மலரோடு ஐக்கியமாக்கி கொள்ளும் வண்டி நிலைமையும் நம்ம பார்த்துருக்கோம். கண்கள் மூலம் ஒளிக்கு மயங்கி விளக்கில் மாட்டிக்கொள்ளும் விட்டில் பூச்சி மற்றும் ஈசல். இதுவும் நம்ம மழை வர்ற சமயத்தில் இதை நம்ம பார்த்துருக்குறோம். ஒளியின் சப்தத்தில் மயங்கி மாட்டிக்கொள்ளும் சாதக பறவை. இது இப்பொழுது நம்ம நாட்டில் இல்லை. இந்த சாதக பறவையை அந்த காலகட்டத்தில் வேட்டையாடுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒலிகளை எழுப்புவாங்க. மத்தளம் நல்லா அடித்து அந்த ஒலியில் அது மயங்கி அது உயர பறந்துட்டுருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒலிக்கு சப்தத்துக்கு அது மயங்கி கீழே அப்படியே இறங்கி வரும். கீழே இறங்கி வரப்போ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கீழே ஒரு பெரிய நெருப்பு இது பண்ணி வச்சுருப்பாங்க. கங்குலாம் போட்டு நிறைய நெருப்பு வளர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ அது கீழே அந்த ஒலி சப்தத்தில் மயங்கி கீழே வர்றப்ப அந்த நெருப்புக்குள்ளே விழுந்துடும். பின்பு அதை அவங்க உணவாக எடுத்துக்கொள்வார்கள். இதே மாதிரி அது ஒலியின் சப்தத்தில் அது மாட்டிக்கொள்கிறது. ஆனால் இந்த 5 அறிவு விலங்கினங்கள் ஒரு புலன்களில் மாட்டிக்கிறது. ஆனால் 6 அறிவு படைத்த மனிதனோ இந்த 5 புலன்களுக்கும் அடிமையாகி வாழ்வின் நோக்கத்தை மறந்து வாழ்வில் அல்லலுறுகிறான். இதிலிருந்து மேலும் அந்த நம்மளுடைய உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம் இவற்றில் 5லையும் அளவு முறை காக்கிறதுக்கு மனவளக்கலை என்னும் மகத்தான பயிற்சியை அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. அதை நாம் கற்றுக்கொண்டு கடைபிடித்து வந்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.